தெரிந்து கொள்ள பிரபாஸ் கதவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் அடுத்த மாதம் முதல் மின்சார கட்டணத்தை உயர்த்தக்கூடாது என பாமக நிறுவனர் ராமதாஸ் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். விருதுநகரில் மறுவாக்கு எண்ணிக்கை நடத்தக்கோரி தேர்தல் ஆணையத்திடம் தேமுதிக மனு கொடுத்துள்ளது. விருதுநகரில் விஜய் பிரபாகரன் தோற்கவில்லை, தோற்கடிக்கப்பட்டுள்ளார், வீழ்ச்சி அடையவில்லை, வீழ்த்தப்பட்டிருக்கிறார், இதுதான் உண்மை என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் அதிமுகவை மக்கள் புறக்கணித்து விட்டார்கள் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் தேர்தலில் வெற்றியை இழந்தாலும் தேர்தல் களம் சாதகமாக உள்ளதாக கூறியுள்ளார். கடும் கூட்ட நெரிசலிலும் மாற்றுத்திறனாளி நபரை பத்திரமாக குற்றால அருவியில் குளிக்க வைத்த காவல்துறையினருக்கு பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். வைகாசி அமாவாசையை முன்னிட்டு சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோயிலில் இன்று ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்து சாமி தரிசனம் செய்தனர். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அண்ணாமலை முதலில் தனது பதவியையும் இருப்பையும் காப்பாற்றிக் கொள்ளட்டும் என அதிமுக பதிலடி கொடுத்துள்ளது. இபிஎஸ் வேலுமணி பற்றி பேச அண்ணாமலைக்கு தகுதி இல்லை. ஆடு, ஓனாய், நரி என எது வந்தாலும் எப்படி கொக்கரித்தாலும் அதிமுகவை அசைத்து பார்க்க முடியாது என அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு கண்டனம் தெரிவித்துள்ளது. ராமேஸ்வரத்தில் அக்னி தீர்த்த கடல் திடீரென உள்வாங்கியது. காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தியை எதிர்க்கட்சி தலைவராக நியமிக்க வேண்டும் என காங்கிரஸில் கோரிக்கை எழுந்துள்ளது. வைகாசி மாத அமாவாசையை முன்னிட்டு ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடலில் இன்று காலை ஏராளமான பக்தர்கள் புனித நீராடி சாமி தரிசனம் செய்தனர். மாமல்லபுரம் ஈசிஆர் சாலையில் துருப்பிடித்த விளம்பரத்தூண் உடைந்து விழும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் அகற்ற வலியுறுத்தி வருகின்றனர். கோவையில் மூளைச்சாவு அடைந்த வாலிபரின் உடல் உறுப்புகள் தானம் பெறப்பட்டது. இதன் மூலம் 5 பேர் மறுவாழ்வு பெற்றனர். சவுக்கு சங்கர் சிறையில் அடைக்கப்பட்ட ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ரூபாய் 10,000 வழங்க தயாரா என அரசுக்கு ஐகோர்ட் கேள்வி எழுப்பியுள்ளது. விருதுநகரில் மறுவாக்கு எண்ணிக்கை நடத்த கோருவது தொடர்பாக தேர்தல் ஆணையத்திற்கு எந்த புகாரும் வரவில்லை என தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். கோத்தகிரி அருகே உள்ள கண்ணேரிமுக்கு பகுதியில் அதிகாலை நேரத்தில் குடியிருப்பு பகுதிகளுக்குள் மீண்டும் சிறுத்தை நடமாடி வருவதால் பொதுமக்கள் அச்சத்தில் உள்ளனர். நீட் தேர்வில் 720க்கு 720 மதிப்பெண் பெற்று விழுப்புரம் மாணவர் சாதனை படைத்துள்ளார். மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு தமிழகத்தில் கடந்த மார்ச் 16ஆம் தேதி அமல்படுத்தப்பட்ட தேர்தல் நடத்தை விதிகள் இன்றுடன் விலக்கிக் கொள்ளப்படுகிறது. 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் இன்று நடக்கும் லீக் ஆட்டத்தில் முன்னாள் சாம்பியன் பாகிஸ்தான் அணி போட்டியை நடத்தும் அமெரிக்காவை எதிர்கொள்கிறது. இந்த போட்டியில் டாஸ் வென்ற அமெரிக்க அணியின் கேப்டன் மோனங் படேல் பந்து வீச்சுக்கு தேர்வாகியுள்ளார். சென்னையில் மோசமான வானிலை காரணமாக 2வது நாளாக விமான சேவை பாதிப்பு, பயணிகள் அவதியுற்றனர். தங்கம் விலை மீண்டும் உயர்ந்துள்ளது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு ரூபாய் 600 உயர்ந்து சவரன் ரூபாய் 54,400க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக எழும்பூர், பெரம்பூர், கொளத்தூர், வியாசார்பாடி, மாதவரம், புழல், அரும்பாக்கம், அண்ணாநகர், சூளைமேடு, வடபழனி பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. தமிழ்நாட்டில் நேற்று 13 இடங்களில் கனமழை பெய்துள்ளதாக சென்னை வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதவம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.